எனக்கு இன்ன வரைக்குமே நான் தப்பு பண்ணது புரியல. நான் யாரை பத்தி சொல்றேன்றது உங்களுக்கு தெரியும். நான் யாரு கூட வீடியோ பண்ணுவேன், என் பையனை பார்த்து கூட எனக்கு 2 months ஆகுது. எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு எனக்கு தான் தெரியும். எனக்கு அந்த பிரச்சனை இல்லை, ஓகே தான். பட் எப்படி சொல்றதுன்னா, நான் அந்த 12 மணிக்கு நான் விஷ் எதிர்பார்த்தேன். பட் எனக்கு அந்த விஷ் கிடைக்கல. சரி ஓகே, நைட்டு போல தூங்கி இருப்பாங்க அப்படின்னு நான் நினைச்சேன். டிக்டாக்ல நமக்கு ரொம்ப பிடிச்ச கப்பல் பார்த்தீங்கன்னா ரஞ்சித் சந்தியா. இப்போ வந்து ரஞ்சித் புறம் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அவங்க யூடியூப் சேனல் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல விஷயம், ஒரு பிறந்த நாளுக்கு கூட விஷ் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயத்த ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒய்ஃபு கூட ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரியே தான் சொல்கிறாங்க, இன்டைரக்டாக தான் சொல்கிறாங்க, பட் டைரெக்டாக எதுவும் சொல்லலை. பட் ஏன் ரொம்ப நாளாக வீடியோ போடலை, அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டும் ஒரு சோகமான விஷயத்த வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக இவங்களுக்கு ரஞ்சித்துக்கும் சந்தியாவுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்க மாதிரி தான் அவங்க